நேத்து தான் மைக் வாங்கினேன். நான் இன்னைக்கு இப்படி பண்ணுவேன்னு யாராவது எதிர்பார்த்தீங்களா? சரி வாங்க டே 11 எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஃபாலோவை கொஞ்சம் பண்ணீங்கன்னா நான் தொடர்ந்து வீடியோஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு மார்னிங் சீக்கிரமா எழுந்து குளிச்சு கிளம்பி ஃப்ரெஷ் ஆகி கோவிலுக்கு கிளம்பிட்டேன். எப்பவும் டியூஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே தான் கோவிலுக்கு போவேன். சில டைம் மனசு சரியில்லைன்னா கோவிலுக்கு போவேன். ஆனா நான் இப்போ மார்னிங்கே இவ்வளவு சீக்கிரமா எழுந்து கோவிலுக்கு வந்த ரீசன் என்னன்னா, நேத்து நம்ம மைக் வாங்கணும்ல, அதுக்கு ஒரு பூஜையை போறதுக்கு தான் அம்மாவை கூட்டிட்டு வந்தேன். நாங்களும் மைக்கை சாமி கிட்ட வச்சு படைச்சு எடுத்துக்கிட்டு சீக்கிரமா 50K 100Kன்னு சொல்லிட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வந்தேன். இந்த மைக்கோட அன்பாக்சிங் இல்ல இந்த மைக்கை பத்தின டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. நான் ஷார்ட்டா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வீடியோவா மேக் பண்ணி நான் அப்லோட் பண்றேன். தென் மார்னிங் டிஃபனுக்கு 2 தோசை சாப்பிட்டேன். மார்னிங் ஒரு முக்கியமான வேலையை மிஸ் பண்ணிட்டேன். இந்த தக்காளி குட்டியை கொஞ்சிறது. அவனை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு நானும் கடைக்கு கிளம்பிட்டேன். நம்ம கடைக்கு ஆப்போசிட்லயே ஒரு பாட்டிமா இந்த நாட்டு கொய்யாக்காய், சீத்தாப்பழம், மாம்பழம்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா அவங்க தோட்டத்துல இருக்கிறத வந்து விற்பாங்க. நான் கடையை ஓபன் பண்ணும் போதே அவங்க என்ன பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. மொத போனி நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது ஏன்னா போன வாட்டி வாங்கும்போது நான் தான் மொத போனியா. நான் வாங்கினதுக்கு அப்புறம் எல்லா பொருளும் ரொம்ப சீக்கிரமா ஓடிருச்சான். அதனால இன்னைக்கு நான் தான் மொத போனி பண்ணணும்னு சொல்லிட்டு பாட்டிமா அவ்வளவு பாசமா சொன்னாங்க. அவங்க சொல்லும் போது நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நம்ம கூடயே இருக்கிறவங்க நம்ம ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போறப்போ, நம்ம லைஃப்ல ரேண்டமா மீட் பண்ற சில பீப்புள்ஸ் நம்மள லக்கி சாமா பாக்குறப்போ அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. ஓகே, நான் 50 ரூபாய்க்கு கொய்யாக்கா 30 ரூபாய்க்கு சீத்தாப்பழம் வாங்கினேன். அந்த 50 ரூபாய்க்கு கொய்யாக்கா இடத்தட்டு கூட இல்ல, அவங்க அப்படியே அள்ளி போட்டாங்க. நானும் வாங்கிட்டு பாட்டிக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு கடைக்கு வந்துட்டேன். நம்ம டீ அண்ணா வந்தாங்க. வழக்கம் போல அவங்க கிட்ட ஒரு பாலை வாங்கி குடிச்சேன். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அப்பா முடி வெட்ட போறேன்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பினாரு. எனக்கும் ரொம்ப நாளா முடி வெட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை என் மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கான வாய்ப்பு கிடைச்சதும் அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எங்க அப்பாவை நான் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுட்டேன். பாக்குறவங்க யாரும் தப்பா நினைக்காதீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒன்னும் ஏமாத்தல, ஏமாறுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்தேன். ஃபைனலா எங்க அப்பாவுக்கு நான் ஒரு தரமான கட்டிங்க வெட்டி விட்டேன். நான் இந்த அளவுக்கு பிரமாதமா வெட்டி இருக்கேன்னா என்னோட குரு யாருன்னு பாத்தீங்கன்னா RJ பாலாஜன் தான். ஓகே, அப்புறம் லஞ்சுக்கு முருங்கைக்கீரை, எல்லாட மாம்பழம் சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். தென் ஈவினிங்கா நம்ம டீ அண்ணா வந்தாரு. இன்னைக்கு செம்ம தலைவலி காரணமா இன்னைக்கு நான் டீ தான் வாங்கியிருந்தேன். அந்த டீயை குடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் பெட்டராவே ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, எனக்கு தயிர் சாதம் சாப்பிடணும் போல ஒரு டெம்டிங். அதனால இன்னைக்கு நைட் டின்னருக்கு தயிர் சாதம் தான் சாப்பிட்டேன். அது கூட இருக்கிற சைட் டிஷ் நான் தான் ரெடி பண்ணேன். வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு ரெடி பண்ணது. நம்ம ஆசைப்பட்டு சாப்பிடணும்னு நினைச்ச ஒரு ஃபுட்டை அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மனசே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஓகே, ஃபைனலா இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா போச்சு. சரி, நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ. ஃபுட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணாத, நல்லா சாப்பிடு, ஹெல்த்தியா சாப்பிடு, உன் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோ. இங்க அதை விட எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்ல. நீங்க இல்லாம நான் இல்ல.